அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இயல் 1 இலக்கண பகுதியாகிய எழுத்து சொல் பார்த்து வருகிறோம். எழுத்து சொல் பார்த்து வரும் வேளையில் இவ்வகுப்பில் தனிமொழி தொடர்மொழி குறித்து பார்க்க இருக்கிறோம். தனிமொழி என்றால் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை குறிப்பது தனிமொழி ஆகும். அதாவது மலர் என்பது ஒரு சொல் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல்லாகும். ஒரே ஒரு எழுத்து தனித்து, அதாவது தீ என்ற ஒரே ஒரு எழுத்து தனித்து நெருப்பு என்ற பொருளை தந்தால் இது சொல்லாகும். இதே 2, 3 எழுத்துக்கள் நே, ரு, இப்பு 1, 2, 3, 4 எழுத்துக்கள் தொடர்ந்து ஒரு பொருளை தந்தால் சொல்லாகும். இது நமக்கு முன்பே தெரியும். இவ்வாறு ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை குறிப்பது தனிமொழி ஆகும். தொடர்மொழி என்றால் எவ்வாறு வரும் என்றால் 2, 3 சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தொடர்மொழி ஆகும். அதாவது சொற்றொடர் ஒரு சொல் மட்டும் இருந்தால் அது சொல், 2, 3 சொற்கள் தொடர்ந்து ஒரு பொருளை தருவது சொற்றொடராக இடம்பெற்றிருப்பது தொடர்மொழியாகும். இதற்கான எடுத்துக்காட்டு என்றால் மலர் வீட்டுக்கு வந்தாள் என்ற சொற்றொடரை எடுத்துக்கொள்வோம். மலர் வீட்டுக்கு வந்தாள். மலர் என்பது ஒரு தனிமொழி, வீட்டுக்கு என்பது ஒரு தனிமொழி, வந்தாள் என்பது ஒரு தனிமொழி. இந்த 3 தனிமொழிகள் இங்கு தொடர்ந்து ஒரு பொருளை தருகிறது. மலர் வீட்டுக்கு வந்தாள். இவ்வாறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருளை தருவது தொடர்மொழி ஆகும். தனிமொழி என்றால் தனி ஒரு சொல்லாக இருக்கும். பார்த்த உடனேயே நாம் எளிதில் கண்டுகொள்ள முடியும். கண்ணன் என்றால் இது ஒரு தனி மொழி, அதாவது ஒரே ஒரு சொல்லாக தனித்து பொருள் தந்தால் அது தனிமொழி. இதுவே கண்ணன் பாடினான். பாருங்கள், இது 2 சொற்கள். கண்ணன் என்பது ஒரு சொல், பாடினான் என்பது ஒரு சொல். 2 சொற்கள் தொடர்ந்து பொருளை தருகிறது. இது தொடர்மொழி. தனிமொழி தொடர்மொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை குறிப்பது தனிமொழி ஆகும். தொடர்மொழி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருளை தருவது தொடர்மொழி ஆகும். இனி அடுத்த காணொளியில் பொதுமொழி என்றால் என்ன என்பது குறித்தும் அதற்கான சில எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். பொதுமொழி என்பது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையும் பொதுமொழி. இந்த பொதுமொழியை குறித்து நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு முன் நன்னூல், பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலில் தனிமொழி ஒரு மொழி ஒரு பொருளுடையன. ஒரு மொழி என்பது இங்கு தனிமொழியை குறிப்பது. தனிமொழி ஒரு பொருளுடையது, ஒரே ஒரு சொல் தனித்து நின்று அதன் பொருளை குறிக்கும். தொடர்மொழி இரு பொருளுடையன. என்றால் 2 சொற்கள் தொடர்ந்து பொருளை குறிப்பது தொடர்மொழி. இவ்வாறு தொடர்மொழி என்பது இரு பொருளுடையன. பொதுமொழி என்பது இருமையும் ஏற்பட என நன்னூலார் தன்னுடைய அதாவது நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் தன்னுடைய நன்னூல் புத்தகத்தில் ஒரு நூற்பா கூறியுள்ளார். இது நமக்கு தேர்வு நோக்கில் இன்றியமையாதது. ஒரு மொழி டேஸ் பொருளுடையன, தொடர்மொழி டேஸ் பொருளுடையன, பொதுமொழி டேஸ் என கொடுத்தால் கீழே நமக்கு விடை தெரிவுகளில் ஒரு பொருள், இரு பொருள், இருமை என
தொடர்மொழி இரண்டு பொருள், அதாவது இரண்டு சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தரும். பொதுமொழி என்பது இந்த இரண்டிற்கும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையும் என கொண்டு நாம் இந்த நூற்பாவை படித்து அதற்கேற்ப விடையளிக்க வேண்டும். எனவே இந்த நூற்பா நமக்கு மிக அவசியம். அடுத்த காணொளியில் பொதுமொழி குறித்து பார்ப்போம்.